ஹாய், என் பேர் ஈரோடு சத்யன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே நம்ம சினிமாவில் பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த மாயாஜால் ப்ராஜெக்டில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சீரிஸோட டைரக்டர் பூபாலவர்மா. இவர் நமக்கு ஒரு 4-5 வருஷமாகவே பழக்கம் தான். ஏன் இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், லிட்டில் ஹண்ட்ன்ட்டு. அது நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அந்த ப்ராஜெக்டில் நம்ம நடிச்சது பிடிச்சி போய் தான் இந்த மாயாஜாலில் ஒரு நல்ல கேரக்டருக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி வந்து பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தோம். அவர் கதை சொன்னார். கதை சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர். சரி, ஓகே, அந்த கேரக்டர் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாயாஜாலில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த கேரக்டரை பற்றி சொல்லணும்னா முதல் என் கேரக்டர் பற்றி சொல்லணும். ஏன்னா என் கேரக்டர் தான் ஒரு டைரக்டர் வந்து உள்ள ஸ்கிரிப்டாகவே போட்டு வச்சுருந்தார். என்ன நானே பார்க்குற மாதிரி தான் இருந்தது, ரியலாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். அப்புறம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூரில் தான் பண்ணோம். அங்கே இருக்கிற கல்ச்சரு, அங்கே இருக்கிற நண்பர்கள், அவங்களோட வட்டாரங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் ஆச்சு. நம்ம அந்த கதையும் பில்டப் ஆச்சு. இந்த வெப்சீரிஸில் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்டே மறக்க முடியாது தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இதில் போய் பண்ணியிருக்கோம். மைசூர் போயிட்டு எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றுமே இல்லை. அங்கே வந்து மொத்தமாகவே 2 பேர் தான் எங்களுக்கு தெரியும். அந்த 2 பேர்த்து வச்சுக்கிட்டு மைசூரில் ஒரு 3 நாள் தூங்கவே இல்லை. டைரக்டரும் சரி, கேமராமேன் சரி, அங்கே இருந்த பசங்க யாருமே தூங்கலை. அந்த 3 நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் தான். அதோட சொல்லப்போனால் நாங்கள் ஒரு கறிக்கடைக்கு, ஒரு கறிக்கடைன்னு சொல்லும்போது அது கறிக்கடல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருந்தது. உள்ளே ஒரு 100-200 கறிக்கடை இருக்கும். அங்கே போய் எடுக்கலான்னு ஷூட் பண்ணலான்ட்டு போனால் எதர்ச்சியாக ஒரு 2 கழுகு மேலே உட்காந்துட்டு இருந்தது. டைரக்டர் தான் வந்துட்டு கழுகு வச்சு ஏதாவது நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போயே சிரிப்பு வந்துருச்சு. என்னப்பா கழுகெல்லாம் வந்து நமக்காக வந்து நடிக்குவான் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு டேரக்டரும் கேமராமேனும் ஆர்வத்தில் போய் கேமரா வச்சுட்டாங்க. நாங்களே நின்றுட்டுருக்குறோம். எப்படி கழுகு வந்து நடிக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு 2 பீஸ் கறி தான் போட்டாங்க. எங்கேருந்து வந்துச்சு இந்த சும்மா திப்புன்னு கழுகு ஒரு 10-15 கழுகு வந்து அப்படி அள்ளிட்டு போச்சு. அதெல்லாம் வந்து நான் லைவில் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. டிவியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் நேரில் பார்த்தது, அந்த மாதிரி நினைவுகள் மறக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம கூட நடித்த நண்பர்கள், டைரக்டரோட ஒர்க்கு, கேமராமேன் ஒர்க்கு கண்டிப்பாக அது மறக்கவே முடியாது. ஏன்னா நல்ல நினைவுகள் தான் அதில். நம்ம டைரக்டர் பூபாலவர்மா சார் பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு மைண்டில் ஒரு சீன் வச்சுருப்பார், ஷார்ட் வச்சுருப்பார், அவர் பேப்பர் ஒர்க்குன்னு வச்சுருப்பார். அது என்ன இருக்குதோ அப்படியே தான் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு மாற்றி நடிக்கவே கூடாது. நடித்தோம்னா ஓகேங்க, உங்களுக்கு நீங்கள் நடிச்சிட்டிங்களா, எனக்காக ஒன்று நடிச்சிருங்கன்னு சொல்லிடுவார். அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக இருக்கும் அவர் ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வழியில் நாங்கள் போயிட்டுருப்போம், ட்ராவல் ஆகி போயிட்டுருப்போம். கேமராமேன் எல்லாமே நான் எங்கே போனாலும் நல்லா ஒரே செட்டப்பாக தான் போவோம். ஏன்னா திடீர்னு அவர் எந்த இடத்துல எப்படி மைண்டு வருதுன்னு தெரியாது. போயிட்டுருப்போம், திடீர்னு சன்செட் கீழே இறங்கிடுவேன். நில்லுங்க அங்கே வச்சுங்க, ஒரு ஃப்ரேம் வைங்கன்றவர் வச்சிரும். அதை பார்த்தா நான் என்ன நினைப்பேன், ஓ இது என்ன நார்மலாக தான் இருக்குது, காமெடியாக இருக்குன்னு நினச்சிருப்பேன். அது பார்த்தா எடிட்டிங்கில் ஒரு வேறு லெவல் மாஸ் கட்டியிருப்பார். அந்தளவுக்கு ஒரு டைரக்டர் அவர். இப்போதைக்கு அவரை பற்றி சொல்லக்கூடாது. இந்த படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் சொல்கிறோம். இன்னும் நிறையா சொல்கிறேன், சொல்ல நிறையா இருக்குது, அப்போ சொல்கிறேன். இந்த மாயாஜால் செட்டில் மறக்க முடியாத நினைவுகள், அதுவும் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப கசப்பான நினைவுகள்லாம் நிறையா இருக்குது. டைரக்டர் வந்து நைட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். இது வந்து நான் சொல்கிறது மைசூரில் சொல்கிறேன். மைசூர் ஷெட்யூலில் போயிட்டு இருந்தது. நைட்டு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறோம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்ட்டு கேமராமேன் டைரக்டர் நல்லா டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸ்டோரி போர்டும் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்ததுக்கப்புறம் சத்யன் அப்படின்னாங்க. நான் வந்தேன், இது நீங்கள் தான் ஃபைட் கொரியோகிராஃபி பண்ணுறாங்க. எனக்கு அப்படியே தூக்கி போட்டுருச்சு. இருக்கிறவங்க எல்லாருமே 7 அடி 8 அடின்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தூணாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு தூண் இருப்பாங்க 6 பேருமே. இவங்க ஓடி நம்ம ஃபைட் பண்ணால் நல்லாவா இருக்கும்னா, இல்லை நீங்களே கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஃபைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சரி ஓகே என்னதான் இருந்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன். அவங்களுக்கு ஃபைட் சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். அங்கே வில்லனாக நடித்தவர் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு உண்மையாலுமே ஒரு அரசியலோ இல்லை பொலிட்டிக்கலோ இல்லை ரவுடிசமோ இருப்பாரோ என்னன்னு தெரில. அந்தளவுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு மைசூரில் இருந்திருக்கு. அது எனக்கு தெரில, நம்ம டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு அவர் சொல்லவே இல்லை. சரி இருந்துட்டு போதுன்னு அவருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் அவர் அடித்து கீழே தள்ளுற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப நேரமாக டைரக்டர் சார்ன்ட்டு கத்திட்டு இருக்கிற ஆளக்கான. திரும்பி பார்த்தா அங்கே பயங்கரமாக சத்தம். என்னோட பார்த்து ஒரு 10-20-30 பேர் பார்க்குறக்கும் ஃபுல்லாக கன்னடத்தில் ஆச்சா வந்து பயங்கரமாக ரவுண்டு கட்டிட்டாங்க எங்களையே. சரி என்னடா ஆகி போச்சு அப்படின்ட்டு, என்னங்க பிரச்சனைனா இவர் எப்படி நீங்கள் அடிக்கலாங்கும் போது, படம் போயிட்டுருக்குதுங்க, ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்க்குற கேமராமேனிங்கான டைரக்டருங்க இல்லை என்ன பண்ணுறது இல்லை. அங்கேருந்து ஒரு ஆளை பிடிச்சி கன்னடத்தில் பேசி, நான் தமிழில் பேசுகிறேன், அவங்க கன்னடத்தில் பேச ஒன்றும் புரியாமல் பயங்கர சட்ட சிக்கலாகிடுச்சு அந்த இடத்துல. அப்படிப்பட்ட சீன் தான் என்னால் மறக்க முடியாது. ஆனால் ஃபைட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்குது.
பாருங்கள். இது வந்து புதுசாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்காது. ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சு நான் பெரிய லெவலில் பில்டப் பண்ண ஃபைட் மாதிரி தான் இருக்கும். இந்த வெப் சீரிஸில் டெக்னீஷியனை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கேமராமேன்லேருந்து ஆரம்பிக்கலாம். கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ஜெயபாலன். அவர் ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு, இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாமே அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்தளவுக்கு டெடிகேட்டட் பர்சன் அவர். நல்லாவே ஒர்க் பண்ணுவார். அவரோட அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. கதிர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருந்தார். ஹரின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கேமராமேன் திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து பண்ணி வச்சுருவாங்க. லைட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வரைக்கும் என்ன ஃப்ரேமோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிடுவாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இப்படி தான் ஒர்க் பண்ணு, அப்படி தான் ஒர்க் பண்ணு, ரூல்ஸ் போட்டெல்லாம் அவங்க கேமரா ஒர்க்கு பண்ணுறதே இல்லை. ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுறாங்க. கேமராமேன் பர்ஃபெக்டாக அதில் நல்லா அவரோட வேலையே என்னவோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துருக்குது. பாருங்கள். பார்த்துட்டு படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் சொல்கிறோம் அவரை பற்றி. அடுத்து டெக்னீஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பிளாக். பிளாக்குக்கு தகுந்த மாதிரி அவர் ரொம்ப அழகாகவும் இருப்பார். அவரோட போடுற மியூசிக் எல்லாமே தரமாக சூப்பராக இருக்கும். அவர் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா விடிய அவர் தூங்க விடுறதில்ல டைரக்டர். எனக்கு இதுதான் வேணும்னா இதுதான் வேணும். எங்கள்கிட்ட எப்படி ஆக்டிங் வாங்க வரும் அதேமாதிரி மியூசிக் அவரும் உட்காந்து பேம்பின்னு போடுவார். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லணும். அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி சலிக்காமல் விடிய உட்காந்து நல்ல நல்ல மியூசிக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. தெறிக்க விட்டுருக்குறாங்க. ஃபைட் சீக்வன்ஸு, சாங் இருக்குது, 3 சாங் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட வேலையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க வந்து பாவங்க தூங்கவே இல்லை. விடிய எங்கே வேலை சொன்னாலும் சரி, கார் ஓட்டுறதுக்கு அவங்க தான் போகிறாங்க, ஃபுட் வாங்குறதுக்கு அவங்க தான் போகிறாங்க, மற்றபடி ஆர்டிஸ்ட் பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க தான் போகிறாங்க, ரூம் போட சொன்னால் ஆர்டிஸ்ட்டு பிக்கப் பண்ணி ரூமில் விடுறதுக்கு அவங்க தான் போகிறாங்க. அந்த வேலையும் நம்ம பேப்பர் ஒர்க்கும் பார்த்துக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல ஆக்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம கேப்டன் பிளப்ஷிப் பூபாலா வர்மா வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ் கிராண்டு. பிஎஸ் கிராண்டுனாவே நம்ம பரமேஸ்வரனா தான். அவர் மாதிரி யாருமே இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இருக்கவும் முடியாது. ஏன்னா டைரக்டருக்கும் அவருக்கும் அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. ஏன்னா டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் வந்து அடுத்த நிமிஷம் வாங்கிட்டு வந்து வச்சிடுறாரு. எனக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு அவர் கால் பண்ணி எனக்கு இது வேணும்னாலும் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அவரோட அசிஸ்டன்ஸ் வச்சு நல்லா பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா என்ன டைமிங் சாப்பாடு வரும்னு வாய் தந்த பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்புறதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். பரிமாறுறதுக்கு முதற்கொண்டு ஆள் அவர் கொடுத்துருக்காரு. டீ காஃபினாலும் சரி அது அடுத்த 5 நிமிஷம் நமக்கு வந்துட்டு. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் சரி, டெக்னீஷியன் சரி, அவங்கள்ட்ட வந்து யாரும் கோபமாகவே அவர் பேசுகிறதில்ல. அந்தளவுக்கு பக்குவமாக நடந்துக்கிறாரு. இப்போ தான் புதுசாக வந்துட்டுருக்குறேன்னு சொல்ல முடியாது. வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களை நம்பி நம்ம தாராளமாக எந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே போய் தேடலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். பிஎஸ் கிராண்டு வந்து நல்ல ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் இருந்தாலும் சரி வளர்த்து வர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. தமிழில் மட்டும் இல்லைங்க, மலையாளத்தில், கன்னடத்தில், தெலுங்கில், ஏன் ஹிந்தியில் கூட உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் நல்ல ஒரு டைரக்டராக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஸ்டோரி இருக்குது. ஏன்னா இவங்க நல்ல பட்ஜெட்டில் அவங்க நல்லா நீட்டாக உங்களுக்கு எடுத்தும் கொடுப்பாங்க, ரிலீஸும் பண்ணி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இவங்க பிஎஸ் கிராண்டு வந்து தயாராக இருக்கிறாங்க. இதை பற்றி இன்னும் சொல்கிறேன். ரிலீஸ் அன்றைக்கி நான் இன்னும் பேசுகிறேன். மாயாஜால் இது நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்கிறேன். மொத்தமாகவே 3 பேர் தான் அதில். யாருன்னா டைரக்டர், கேமராமேன், நான் 3 பேர் தான் ஒரு பிளான் பண்ணோம். நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து நமக்கு பழகினவங்க, வாய்ப்புகள் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் வளர்ந்த மாதிரி இருக்கும், அவங்களும் வளர்ந்த மாதிரி இருக்கும் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். மொத்தமாக 4 கேரக்டர் தான் போட்டு இதை ஆரம்பித்தோம். அப்படி இப்போ தான் பிஎஸ் கிராண்டுன்னு ஒருத்தர் அவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணாலும் அவங்க என்னன்ட்டாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், கதை நல்லா வந்தால் போதும், மக்களுக்கு நம்ம நல்லதாக நம்ம கொடுப்போம், உண்மையை எடுத்து காட்டுவோம்னு சொன்னதுனால சரின்ட்டு நாங்கள் 4 பேர் வந்து 40 பேர் ஆயிடுச்சு. முடியும்போது 40 பேர். ஒவ்வொரு கேரக்டரும் நாங்கள் பார்த்து டைரக்டர் வச்சுருக்காரு. இந்த கேரக்டர் நாங்கள் தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நம்ம சொல்கிறோம் கரெக்டாக நடிக்கணும். புதுசாக இருந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கணும். லாங்குவேஜ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக கன்னடத்துலேருந்து ஆள் இறக்கணும்னா கன்னடத்துக்கு ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு நாங்கள் எல்லா லாங்குவேஜில் உள்ள நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு விடிய நாங்களாம் தூங்கவும் இல்லை. கேமராமேனும் சரி, டேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதம் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவர் கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்கும். அப்போவே நம்ம ப்ராஜெக்ட் போயிடலாம், ஷூட் போயிடலாம் அப்படிம்பாங்க. நம்ம ப்ரொடியூசர்ஸாக திட்டுவார், ஒரு டிலே பண்ணி கூட போகலாமான்னா கூட நாங்கள் உடனே நாங்கள் முடிச்சிடறோன்ட்டு அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம்.
எங்களோட ப்ராஜெக்ட் ரிலீஸ் பாருங்கள், படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு நீங்கள் நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களை மாதிரி கலைஞர்களும் சரி, டெக்னீஷியனும் சரி, நம்ம டைரக்டரும் சரி வளர்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். நல்ல ரிவ்யூவை கொடுங்க.